இப்ப இந்த நிமிஷத்தை விட பெட்டரான டைம் எதுவுமே இல்ல. நான் ரெடி ஆகிக்கிறேன், குவாலிஃபை ஆகிக்கிறேன், பெட்டர் ஆகிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. ஆரம்பிக்கணும், அதுதான் முக்கியம். நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. செய்ய வேண்டியதை இப்பவே ஆரம்பிச்சு செஞ்சு முடிங்க. மனுஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறது தான் இங்க பெரிய மேஜிக்கு. வேலை முடிஞ்ச கடைசி நேரத்துல நீங்க நினைக்கிறத விட அதிக எனர்ஜி உங்களுக்கு இருக்கும். ஈவினிங் வீட்டுக்கு போனா சோர்வாதான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையாவே அப்பதான் நிறைய எனர்ஜியா நமக்கு இருக்கும். சின்ன வயசுல ஸ்கூல் விட்டு வந்தப்பெல்லாம் டயர்டா இருக்கும், தூங்கிடுவோம். ஆனா நாளைக்கு லீவுன்னு தெரிஞ்சுட்டா அன்னைக்கு தூங்கவே மாட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணுவோம்ல. நம்ம மைண்டு தான் எல்லாமே. இங்க எதுவுமே சோர்வு இல்ல. நம்மளா மாயையா ஒரு விஷயத்த நினைக்கிறோம், அதையே நம்ம உருவாக்குறோம். ரொம்ப ஹார்டா ஃபீல் பண்ண வேண்டாம். பிஸின்னு அதை மட்டுமே நினைக்க வேண்டாம். நான் ரொம்ப பிஸின்னு சொல்லக்கூடிய ஆளுங்களுக்கு தான் உண்மையாவே நிறைய டைம் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே நமக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிக்க நேரம் கண்டிப்பா இருக்கும். நமக்கு எது வேணும் எது வேண்டான்னு சூஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. உங்களால முடியாததை செய்ய வேண்டாம். புதுசா செய்யுங்க, ஆனா பொறுமையா செய்யுங்க. ரொம்ப ரஷ் பண்ணி பக்கா ஸ்கெடியூல் படி தான் வாழ்வேன், போட்ட கோட நான் தாண்ட மாட்டேன்னு உங்களை நீங்க வருத்திக்க வேண்டாம். ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும். வாயோட அளவுக்கு மீறி சாப்பாடை உள்ள திணிச்சா எப்படி மென்னு முழுங்க முடியும்? கஷ்டமா தான் இருக்கும். செய்யறது ஸ்லோவா ஆரம்பிங்க. ஒரேடியா திணிக்க வேண்டாம். பட் கன்சிஸ்டன்டா இருந்தா மட்டும் போதும். இப்படி ஆத்தர்